வணக்கம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு பெரிய புயல் அடிக்கும்போது நம்ம இயல்பா ஒதுங்க ஒரு இடம் தேடுவோம் இல்லையா? அந்த ஒரு சின்ன உள்ளுணர்வு நம்மளோட ஆன்மீக பயணத்தோட ஆரம்பமா இருக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, இந்த ஆச்சரியமான தொடர்பை பத்தி இன்னைக்கு விரிவா பார்க்கலாம். சரி, இப்படி ஒரு சூழ்நிலையை யோசிச்சு பாருங்க. நீங்க வெளியில இருக்கீங்க. திடீர்னு வானம் கருத்துக்கிட்டு வருது. காத்து பயங்கரமா வீச ஆரம்பிக்குது. சடசடன்னு மழை கொட்ட தொடங்குது. அப்போ உங்க மனசுல முதல்ல என்ன தோணும்? வேற என்ன? பாதுகாப்பான ஒரு இடத்த தேடி உள்ள ஓடுவோம் இல்லையா? இது நமக்கும் சரி, மத்த எல்லா உயிரினங்களுக்கும் சரி பொதுவான ஒரு அடிப்படை பாதுகாப்பு உள்ளுணர்வு. சோ, இந்த உள்ள போற பழக்கம் இருக்குல்ல, அதோட ஆரம்பமே நம்மள பாதுகாத்துக்கிறதுக்கு தான். வெளி உலகத்துல இருக்கிற ஆபத்துகள்ல இருந்து நம்மள காப்பாத்திக்கிறதுக்கான ஒரு உள்ளுணர்வு. இந்த முதல் படியில இது உயிர் வாழ்றதுக்கான ஒரு வழிமுறை, அவ்வளவுதான். சரி, நம்ம பயணத்தோட முதல் கட்டத்துக்குள்ள போலாம். அதாவது இந்த உள்ளே போறதுங்கிறது எப்படி ஒரு தற்காப்பு உணர்வா இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் நம்மளோட பேஸ்மெண்ட். ஆனா நாம உள்ள போறதுக்கு காரணம் தற்காப்பு மட்டும்தானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பறவையா இருக்கட்டும், விலங்கா இருக்கட்டும், உடம்பு சரியில்லைன்னா இல்ல ஓய்வெடுக்கணும்னா என்ன பண்ணும்? தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கும். நாமளும் அப்படிதானே? ஓகே, இப்போ இந்த உள்ளுணர்வோட அடுத்த கட்டத்துக்கு போலாம். இது வெறும் உயிர் பிழைக்கிறது மட்டுமல்ல, இது ஓய்வு, குணமடைதல், அப்புறம் நம்மள நாமளே புதுப்பிச்சுக்கிறதுக்கான ஒரு ஆழமான தேவையை பத்தினது. இங்கதான் நம்ம ஒரு முக்கியமான வித்தியாசத்தை கவனிக்கணும். ஓய்வுல 2 வகை இருக்கு. ஒன்னு, உடம்பு சரியில்லாதது மாதிரி சில காரணங்களால நம்ம எடுக்க வேண்டிய கட்டாய ஓய்வு. இது உடம்ப குணப்படுத்துறதுக்கான ஒரு செயல். இன்னொன்னு, நாமளா விரும்பி எடுத்துக்கிற தன்னார்வ பின்வாங்கல். இது வளர்ச்சிக்கும் நம்ம ஆன்மாவுமான ஒரு செயல். இந்த தன்னார்வ பின்வாங்கல், அதாவது நாமளா விரும்பி உள்ள போறது, இதுதான் இந்த முழு விஷயத்திலயுமே ஒரு டர்னிங் பாயிண்ட். ஏன்னா வெளியிலிருந்து எந்த அழுத்தமும் இல்லாம நாமளே அமைதிய தேடி உள்ள போகும்போது அது ஒரு சாதாரண செயல் இல்ல, அது ஒரு சக்தி வாய்ந்த அர்த்தமுள்ள செயலா மாறுது. இந்த ஆழமான கருத்து எங்கிருந்து வருது தெரியுமா? ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் அவர்களுடைய போதனையிலிருந்துதான். அவர் என்ன சொல்றாருன்னா, ஆன்மீக ஞானோதயத்துக்காக உள்ளே போறதுதான் ஒரு மனுஷன் செய்யக்கூடியதிலேயே சிறந்த, ரொம்ப ரொம்ப பயனுள்ள செயல். அறிவாளிங்க இந்த பயிற்சியில எப்பவும் நிலைச்சிருப்பாங்கன்னு சொல்றார். சரி, நாமளா விரும்பி உள்ள போறது ஏன் இவ்ளோ பவர்ஃபுல்? அதோட உண்மையான இறுதி நோக்கம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ நாம நம்ம பயணத்தோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். நீங்க தேடுற எல்லாமே, உங்களுக்கு தேவையான எல்லாமே வேற எங்கேயும் இல்ல, உங்களுக்குள்ளேயே தான் இருக்குன்ற உண்மையை உணர்றதுதான் அது. இதோட உச்சக்கட்ட உண்மைய பகவத்கீதையிலிருந்து வர இந்த பவர்ஃபுல்லான வரிகள் விளக்குது. யாருடைய மகிழ்ச்சி, இன்பம், ஞானோதயம் எல்லாமே உள்ளுக்குள்ளேயே இருக்கோ அந்த யோகி பிரம்மத்தோட பேரின்பத்தை அடையிறார். அதாவது உண்மையான சந்தோஷம் வெளியிலிருந்து வர்றதில்ல, அது நமக்குள்ளிருந்து பூக்குற ஒரு விஷயம். அப்போ இந்த பிரம்ம நிலைனா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, அது ஒரு முழுமையான நிலை. அலைகளே இல்லாத கடல் மாதிரி, ஏக்தம் தூய்மையான உணர்வு, நிபந்தனை இல்லாத சந்தோஷம், முடிவே இல்லாத ஆனந்தம். இத வெளியில போய் தேடி கண்டுபிடிக்கிற ஒரு பொருள் இல்ல, நம்ம புள்ள நாமளே அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம். வாவ்! இந்த அற்புதமான பயணத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி நாம வந்த பாதைய ஒரு தடவை திரும்பி பார்த்துட்டு உங்களுக்கான ஒரு கடைசி கேள்வியோட இத முடிக்கலாம். எங்க பாருங்க இந்த புரிதலோட ஏணிய. ஒரு புயல் இருந்து தப்பிக்க உள்ள ஓடுற ஒரு சாதாரண செயல ஆரம்பிச்சு, அதுவே உடம்பு சரியில்லாதப்போ எடுக்கிற ஓய்வா மாறி, அப்புறம் நாமளே விரும்பி செய்யற தியானமா வளர்ந்து, கடைசியா ஆன்மீக ஞானோதயத்துல போய் முடியுது. என்ன ஒரு அற்புதமான பயணம் இல்லையா? இப்போது உங்களுக்கான இறுதி கேள்வி. உங்கள் வாழ்க்கை புயல்களில் நீங்கள் எங்கே தஞ்சமடைகிறீர்கள்? வெளிப்புறத்திலா அல்லது உங்களுக்குள் இருக்கும் அந்த அமைதியான இடத்திலா? சிந்தித்துப் பாருங்கள்.